மக்களோட நலனுக்காக உறுதிப்படுத்துறது நாங்கள் அடிப்படை தேவைதானே ஏழை மக்கள்லாம் அரசு ஆஸ்பத்திரியில் கூட வாரது ஒரு ஆள் வந்திருக்கிறதா தகவல் நான் பார்க்கிறேன். நான் வந்திருக்கிறதா இப்போ டாக்டர் லைஃபா பட்டு கிடையாது பின்பக்கத்து கேட்டால் அந்த டாக்டர் வரக்கூடிய மாதிரி இருக்கா அதெல்லாம் தான் முன்னு வந்திருக்கேன்னு சொல்லி அவருடைய லைஃபா இருக்கிறேன் அதெல்லாம் தெரிய வருது. ஞாயிற்றுக்கிழமை நாளையில் அப்படி அவருக்கு அனுமதி கடமை இல்லாத நேரத்தில் ராஜினாமா செய்ய இயலாது. அதாவது இப்போ 25 போலீஸார் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் ஒரு குற்றவாளியை இழுக்கிற மாதிரி இழுக்க வேண்டிய தேவை அவர் அப்படி எந்த ஒரு பிள்ளைங்க செய்யல தான். இப்போ இந்த எம்எஸ் ரிப்பேரே இருக்க மாட்டாரு நாளைக்கு உங்களை மாதிரி ஒரு ஆள் மேலிடத்து முடிவுகள் நானே. அப்ப என்ன போகணுமா? நான் அவரோட நேரடியா சந்திக்கிறேன். நான் டாக்டரை தான் சந்திக்கிறேன். என்ன சொல்லி டாக்டர் சொல்றாரு இந்த ஆர்ப்பாட்டம் என்ன மாதிரி நாளைக்கு நீட்டான இப்ப இவர் உள்ளுக்கு இருப்பாரா இல்லாட்டி வெளியேறத்தான் வேணும்னு இந்த டாக்டர் அது எங்கட கையில அதான் எங்கட கையில இருக்கட்டும். எங்கட கையில இல்லையே. நான் கேட்கிறேன் இந்த நீங்க நாளைக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு ஏத்தானே செய்யறது 6 மணிக்கு ஏத்தானே செய்யறது இது என்ன சொல்லுங்க? நான் கேட்கறது கேள்வி என்ன இவர் நாளைக்கு எல்லாரும் வேலைக்கு வந்தாங்க இல்ல இல்ல ஞாயிற்றுக்கிழமை நாள்ல வருவார். கடமை இல்லாத கதைக்க வேண்டிய நேரம் அந்த அடுத்த கடவுளி வர்றாங்க. அந்த பொம்பளை எவ்வளவு பெரிய அஜ்ரம் நடந்து 12 சிங்களாக சேர்த்தது. நான் தான் உள்ள கூட சேர்த்தேன். நான் தான் உள்ள 12 பேரை போடி படி எடுத்து கொண்டு வந்தேன். 2 ஆம்புலன்ஸ் ஒரு ஒரு ஆட்டோவில் எடுத்து வந்தேன். நான் தான் 12 பேர் சரி நான் தான் கொண்டு காப்பாற்றேன். உடனே உங்களுக்கு கோவம் இல்லை. நீங்கள் பேஸ்புக் தானே அண்ணன், நீங்களும் ஒரு பேஸ்புக் ஆளலாம். பேஸ்புக்லாம் லைவ்ல போடுறீங்க. இது டாக்டர் போட்ட லைவ் நீங்கள் இப்ப பின்ன தான் பாத்துறீங்க. கேட்கிறோம் இவ்வளவு தெரியாது. இப்படி தென்னாட்டில் ஒரு பிரச்சனை நடக்கண்டு இல்ல உங்கள்ட்ட ஒரு நாங்க நல்ல மதிப்பு வச்சிருந்தோம். மதிப்பு வச்சிருந்தோம் எல்லாத்தையும் கெடுத்து விட்டீங்களா? சீரியஸா ஓ டிசிசில எவ்வளவு ஆத்திரம் பெரிய சொல்லுங்க. நேற்று சொல்லுவாங்க வந்தா அடிப்படையில் சொல்லுவாங்க. டாக்டர் இந்த வீடியோக்களை பார்த்திருப்பீங்க. சரியா அப்படி இதண்டா கூட ஒரு மக்கள் இந்த உணர்வை புரிஞ்சு கொள்ளாட்டி புற என்ன அரசியல் மத்திய அரசோட பேசக்கூடிய ஒரு வலு அவருக்கு தான் இருக்குது. தென்மாட்சி மண்டை வந்து இந்த டாக்டர் மாத்திரீங்கன்னு சொன்னாலும் மண்டை ஒரு இழப்பு பெரிய பெரிய இழப்பு கட்டாயம் பெரிய இழப்பு சொல்றோம். அப்படி இழப்பு பண்றது இது பெரிய இழப்பு. என்ன நேரம் தூக்குறாங்களோ தூக்குற அது வேற பிரச்சனை. எங்களுக்கு இந்த டாக்டர் மாத்திரீங்க பேரிடப்பு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பெரிய ஒரு நாங்கள் வீழ்ந்த ஆக்கள் தென்மாட்சி மண்ணான எல்லா போடம் துவங்கின தென்மாட்சி தான் இந்த இதில் வீழ்றது நாங்கள் இருக்கணும். அதுக்காக வேண்டி 10 மணி இந்த டாக்டரை மாற்றலாங்க. எங்களை இதே மாதிரி ஜட்ஜி இருக்கிற மாதிரி இந்த டாக்டர் இங்கே இருக்கும்.
கட்சிருக்கிற மாதிரி இந்த டாக்டரை இருந்தால் தானே நாங்கள் இந்த மக்கள் எல்லாரும் சும்மா வாழ இல்லை. ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ டாக்டர் வந்து போயிருக்கணும். நாங்கள் எதுவுமே இந்த டாக்டர் வேறு நாங்கள் போராடி நாளைக்கு நீங்கள் கடையில் இருந்து அடைஞ்சு இந்த கட்டுறதுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்ததே பதினாலு வருஷம் கூட்டி கிடந்த தியேட்டர் திறந்துருக்காரு 3 நாள். அதெல்லாம் சொல்றாரு அது முதல்ல டாக்டர் செய்திருக்கலாம். எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்குது, எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. கட்டாயம் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, 3 மாதம் சான்ஸ் கொடுங்க. அவர் என்ன மாதிரி மாற்ற ஊழல் வந்தால் அவரை மாற்றுங்க. அவருக்கு ஒரு குற்றப்பத்திரிக்கை ஒரு ஊழல் செஞ்சால் அவரை மாற்றுங்க. வந்தாலும் வர மாற்ற இயலாதுன்றதை நீங்கள் கதைக்கணும். மாற்றினாலும் நீங்கள் அவரை திருப்பி கொண்டு வரணும், ஹாஸ்பிட்டல் திருப்பி கொண்டு வரணும். அவரை மாற்றினாலும் திருப்பி கொண்டு வரணும், சாவாஜி ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும். அதங்க போராட்டம் மாற்றக்கூடாது. மாற்றி வந்தாலும் மாத்தாம திருப்பி கொண்டு வரணும். உடனுடனே வழிவிட்டு குழப்ப வேண்டாம், வாங்க எல்லாமா இந்த சைட்ல நிக்கட்டாங்க, அதான் சொல்லுங்க. ஒரு உயிர் எண்ணம் போகக்கூடாது. மாட்டேன்னு சொல்ல அவருடன் சாப்பிடாம 2 மணி மட்டும் நின்று போட்டது நாங்கள் போனாங்க. 5 வயசு பிள்ளைகளை முக்கால் அச்சலம் பார்த்து உடனடியாக காப்பாற்றி அவர் அந்த கடமை செய்து போட்டு உயிர் போயிடும். வழக்கு இருக்கிறது மக்கள் வாழணும், மக்கள் இருந்தால் அதை நாங்கள் பார்க்கணும். எல்லாம் கொடுங்க. நான் 2000 சரி, நான் 2000 எனக்கு அது போய் ஸ்கேன் எடுத்து கேளு என்ன காசு தம்பி அடுத்த போட்டி நாளைக்கு
வீடு இருக்கும்